முதல்ல அந்த வசனங்களை படிச்சிடறேன். அப்போ 18வது அத்தியாயத்தில் 9வது வசனம், நிச்சயமாக அந்த சாசனத்தை ரக்கீமுடைய குகைவாசிகள் நம்முடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமானவர்களாக இருந்தனர் என்று நீர் எண்ணுகிறீரா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த குகைவாசிகள் ஆச்சரியமான அத்தாட்சிகளா இருந்தாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர்கள் சில வாலிபர்களை கொண்ட ஒரு சிறு கூட்டம் ஆவார்கள். அவர்கள் குகையினுள் சென்றபோது, எங்கள் இறைவனே, உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு அளிப்பாயாக, நீ எங்களுடைய இந்த காரியத்தில் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்போ அந்த வாலிபர்கள் என்ன பண்ணாங்க? குகைக்குள்ள நுழைஞ்சாங்க, அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறாங்க. ஆதலால் அக்குகையில் பல வருடங்களுக்கு தூக்கம் பிடித்து கொள்ளும்படி அவர்களுடைய காதுகளை நாம் தட்டி கொடுத்தோம். அப்போ அல்லாஹ் அவங்கள தூங்க வைக்கிறான் பல வருடங்களுக்கு. அவர்கள் அக்குகையில் இருந்த காலத்தை அவர்களில் உள்ள இரு கூட்டத்தாரில் எவர்கள் நன்கறிந்தார்கள் என்பதை நாம் மனிதர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு தூக்கத்தில் இருந்து அவர்களை நாம் எழுப்பினோம். பின்னாடி எழுப்பினதை பற்றி இந்த வசனத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நபியா, அவர்களுடைய உண்மையான சரித்திரத்தை நாம் உங்களுக்கு கூறுகிறோம். நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட வாலிபர்கள் ஆவார்கள். மென்மேலும் அவர்களை நேரான வழியில் நாம் செலுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த அவர்கள் இளைஞர்களாக இருந்தாங்க, அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு இன்னும் நான் நேர்வழி அவங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அன்றியும் அவர்களுடைய உள்ளங்களை நேரான வழியில் நாம் உறுதியாக ஆக்கிவிட்டோம். அவர்கள் காலத்தில் அரசன் அவர்களை சிலை வணக்கம் செய்யும்படி நிர்பந்தம் செய்த சமயத்தில் அவர்கள் எழுந்து நின்று, வானங்களையும் பூமியையும் படைத்தவன்தான் எங்கள் வணக்கத்துக்குரிய இறைவன், அவனை என்று வேறு எவரையும் வணக்கத்துக்குரியவனா என நாங்கள் நிச்சயமாக அழைக்க மாட்டோம். அவ்வாறு அழைத்தால் நிச்சயமாக நாங்கள் அவதூறான வார்த்தையை கூறியவர்களாவோம் என்று கூறினார்கள். இது அவங்களுக்கும் அந்த மன்னருக்கும் நடந்த அந்த உரையாடலை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அன்றி நம்முடைய இந்த மக்கள் அவனை அன்றி வேறு இறைவனை எடுத்து கொண்டிருக்கின்றனர். இதற்கு தெளிவான அத்தாட்சியை இவர்கள் கொண்டு வர வேண்டாமா? அல்லாவின் மீது கற்பனையாக பொய் சொல்பவனை விட அநியாயக்காரன் யார் என்று கூறினார்கள். அவர்களிடம் இருந்தும் அவர்கள் வணங்கும் அல்லாதவைகளில் இருந்தும் நீங்கள் விலகி கொண்ட பின்னர் நீங்கள் இக்குகைக்கு சென்று விடுங்கள். உங்கள் இறைவன் உங்கள் மீது தன் அருளை பொரிந்து உங்கள் காரியங்களை உங்களுக்கு எளிதாகவும் அமைத்து விடுவான் என்றும் தனக்குள் கூறிக்கொண்டனர். அப்போ அந்த மன்னருக்கு உரையாடல் நடந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து குகைக்கு போகலாம் அப்படிங்கிறத அவங்க பேசுகிறாங்க. சூரியன் நபியே, நீங்கள் அங்கு சென்று பார்ப்பீர்களானால் சூரியன் உதிக்கும் போது அவர்கள் இருக்கும் அக்குகையின் வலது பக்கத்தில் சாய்வதையும் அது மறையும் போது அவர்களுக்கு இடது பக்கம் கடந்து செல்வதையும் நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் அதன் விசாலமான இடத்தில் இருக்கின்றனர். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். எவனை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகின்றானோ அவன் நேரான வழியில் சென்று விடுவான். எவனை அவனுடைய பாவத்தின் காரணமாக தவறான வழியில் விட்டு விடுகின்றானோ அவனுக்கு உதவி செய்பவர்களையும் நேரான வழியை அறிவிப்பவர்களையும் நீர் காண மாட்டீர். இதில் என்ன சொல்கிறான்? அந்த குகையுடைய அந்த பொசிஷன் அப்போ இங்கே அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். நபியா, குகையில் அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் விழித்து கொண்டிருப்பதாகவே நீங்கள் எண்ணுவீர்கள். அவர்களை வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் மாற்றி மாற்றி நாம் திருப்பி கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய நாயோ தன் இரு முன்னல் காகங்களையும் விரித்து கொண்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். அவர்களை நீங்கள் எட்டி பார்த்தால் அவர்களை விட்டு வெறுண்டோடி விடுவீர்கள். திடுக்கமும் நடுக்கமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் கூட ஒரு நாயும் இருந்தது. அவர்கள் தூக்கத்தில் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது முழிச்சிட்டு இருந்த பொசிஷன்லேயே அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. தூங்குற பொசிஷன் இல்லாமல் அவங்க பார்த்தா முழிச்சிட்டு இருக்கிற ஆட்கள் மாதிரி தான் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். அவர்கள் எவ்வளவு காலம் தங்கியிருந்தனர் என்பதை தங்களுக்குள் கேட்டறிந்து கொள்ளும் பொருட்டு இவ்வாறு அவர்களை நாம் எழுப்பினோம். அவர்களில் ஒருவர் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் எவ்வளவு நேரம் தூங்கியிருந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்களில் சிலர், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது பாகம் இருந்திருப்போம் என்று கூறினர். மற்றவர்கள், நீங்கள் தூக்கத்தில் இருந்த காலத்தை உங்கள் இறைவன்தான் நன்கறிவான் என கூறி உங்களில் ஒருவரிடம் இருந்த இந்த வெள்ளி நாணயத்தை கொடுத்து அவரை பட்டினத்திற்கு அனுப்பி வையுங்கள். அவர் அங்கு சென்று நல்ல உணவுப் பொருள் எது என்பதை தேடி பார்த்து அதில் சிறிது வாங்கி வரவும். எனினும் உங்களை ஒருவரும் அறிந்து கொள்ளாதவாறு மிகுந்த எச்சரிக்கையாகவே அவர் நடந்து கொள்ளவும்.
இப்போ அவங்களோட அந்த கன்வர்சேஷன், அவங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு பேசுனது, அதை பற்றி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். ஏனென்றால் ஊரில் வசிக்கும் அந்த மக்கள் உங்களை இன்னார் என அறிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் உங்களை கல்லால் எறிந்து கொன்று விடுவார்கள் அல்லது உங்களை தங்களுடைய மார்க்கத்தில் சேர்த்து விடுவார்கள். அப்படி சேர்த்து விட்டால் ஒரு காலத்திலும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்றார்கள். மாட்டிக்க கூடாது, மாட்டினா கல்லால் அடித்து கொன்றுவாங்க, இல்லைன்னா நம்மளை மதம் மாற்றுவதற்கு நிர்பந்தப்படுத்துவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது என்றும் மறுமை வருவதில் யாதொரு சந்தேகமும் இல்லை என்றும் இதன் மூலம் அந்த பட்டினவாசிகளை அவர்கள் உறுதியாக அறிந்து கொள்ளும் பொருட்டு இவ்வாறு அவர்களுக்கு இவர்களை காட்டி கொடுத்தோம். இவர்கள் யார் என்பதை பற்றி தங்களுக்குள் தர்க்கம் செய்து கொண்டு இவர்களை இறைவன்தான் நன்கறிவான் என்றும் கூறினார்கள். அவர்களில் சிலர் இவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு உயரமான கோபுரத்தை எழுப்புங்கள் என்று கூறினார்கள். எவர்களுடைய அபிப்பிராயம் இந்த விஷயத்தில் மேலோங்கியதோ இவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு வழிபாட்டு தலத்தை நிச்சயமாக நாம் அமைத்து விடுவோம் என்றார்கள். ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் இவங்களை எழுப்புறான். அவங்க வெளிப்படுறாங்க. இந்த மக்கள் தூங்கிட்டு இருந்த பல வருடங்களாக தூங்கிட்டு இருந்தவங்க வெளிப்படுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணுறதுங்கிற அந்த ஆராய்ச்சி நடக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். குகையில் இருந்தவர்கள் 3 பேர்தான், அவர்கள் 4வது அவர்களின் நாய், அவர்கள் 5 பேர் 6வது அவர்களுடைய நாய் என்று மறைவான விஷயங்களை தாங்கள் கண்டுபிடித்து விட்டவர்களைப் போல் உறுதியாக கூறுகின்றனர். மற்றும் சிலரோ அவர்கள் 7 பேர் 8வது அவர்களுடைய நாய் என்றும் கூறுகின்றனர். எனினும் அவர்களுடைய எண்ணிக்கை சிலரை தவிர மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்களுடைய தொகையை என் இறைவன்தான் நன்கறிவான் என்று கூறுங்கள். தவிர அவர்களை பற்றி மேலோட்டமாக அன்றி நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள். அவர்களை பற்றி இவர்கள் ஒருவனிடமும் எதையும் சென்று கேட்காதீர்கள். அப்போ அதுக்கப்புறம் நடந்த ஒரு விவாதம், அந்த விவாதத்தை பற்றி அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிடுறான். எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் அதனை நாளைக்கு செய்து விடுவேன் என்று கூறாதீர்கள். ஆயினும் இன்ஷா அல்லாஹ் என்று கூறுங்கள். நீங்கள் இதனை மறந்துவிட்டால் உங்கள் இறைவனின் பெயரை கூறுங்கள். தவிர இதைவிட இன்னும் நெருங்கிய பல விஷயங்களையும் என் இறைவன் எனக்கு அறிவிக்கக்கூடும் என்றும் கூறுங்கள். இதையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்ஷா அல்லாஹ் சொல்கிறதையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். இப்போ இந்த சூறாலே பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் வரும், இன்ஷா அல்லாஹ் வரும், மாஷா அல்லாஹ் வரும். அதெல்லாம் வெற்று கூச்சல் கிடையாது, அது கொள்கை முழக்கம்ங்கிற அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். இந்த சூறாலே இறுதி காலகட்டத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதில் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அன்றி அவர்கள் குகையில் 300 வருடங்கள் இருந்தனர் என்று சிலரும், அதற்கு அதிகமாக 9 வருடங்கள் இருந்தனர் என்று வேறு சிலரும் கூறுகின்றனர். நீங்கள் கூறுங்கள், அவர்கள் அதில் இருந்த காலத்தை அல்லாஹ்தான் நன்கறிவான். வானங்களிலும் பூமியிலும் மறைவாக இருப்பவை அனைத்தும் அவனுக்கே உரியவை. இவைகளை அவன் எவ்வளவு நன்றாக பார்ப்பவன், எவ்வளவோ நன்றாக கேட்பவன். அவனை தவிர இவைகளை நிர்வகிப்பவன் யாரும் இல்லை. அவன் தன்னுடைய அதிகாரத்தில் ஒருவரையும் துணையாக ஆக்கிக் கொள்ளவில்லை. இது 18:9 26 வரைக்குமான வசனங்களுடைய இந்த மேலோட்டமான ஒரு இதில் விரிவான விளக்கத்துக்கு பார்ப்போம். இப்போ இதில் ஜென்ரலாக என்ன பார்த்தோம், ஒரு குகைவாசிகள் இருந்திருக்கிறாங்க, சில இளைஞர்கள் இருந்திருக்கிறாங்க, அவங்க என்னமோ பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக அவர்கள் உயிர் ஆபத்தில் வந்திருக்கு. அதன் காரணமாக ஒரு குகையில் தஞ்சம் புகுந்திருக்காங்க, பல வருடங்கள் தூங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்கள வெளியே எழுப்புறான். அதுக்கப்புறம் ஒரு டிபேட்டு நடக்குது. அந்த டிபேட்டோட இந்த சம்பவத்தை எல்லாம் முடிச்சிட்டான்.